வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சப்ஸ்ட்ரேட் குடுத்திருக்காங்க. முதல் படியில எல்டிஏ மற்றும் டைஃபினைல் செலினைடு கூட வினைபுரியுது. 2வது படியில எல்டிஏ மற்றும் மெத்தில் அயோடைடு கூட வினைபுரியுது. 3வது படியில ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட வினைபுரியுது. வினைபுரிஞ்சு நமக்கு ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குது. இங்க 4 விடைகள் குடுத்திருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். முதல் படி என்னன்னு பாருங்க. முதல் படி எல்டிஏ கூட வினைபுரிகிறது. எல்டிஏ பற்றி நம்ம ஏற்கனவே வெகுவா நம்ம சேனல்ல விவாதிச்சிருக்கோம். இதுவரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். போய் பாருங்க. எல்டிஏ ஒரு நான் நியூக்ளியோபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்ட் ஸ்ட்ராங் பேஸ். இது பொதுவா லெஸ் ஹிண்டர்ட் சைட்ல இருக்கக்கூடிய அசிட்டிக் புரோட்டானை ரிமூவ் பண்ணும். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த எல்டிஏ ஈனலைட் அயான் ஜெனரேட் பண்றதுக்காக இதை வெகுவா பயன்படுத்துவாங்க. நம்மளோட சப்ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா, எல்டிஏ பயன்படுத்துறப்ப இங்கேயும் ஈனலைட் அயான் தான் ஜெனரேட் பண்ணும். ஸோ அதற்கு முன்னதாக நம்ம பார்க்க வேண்டியது எங்க அசிட்டிக் புரோட்டான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சப்ஸ்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஆக்டிவ் மெத்திலின் கார்பனைல் பக்கத்துல இருக்கு. அப்ப எல்டிஏ பயன்படுத்துறப்ப இங்க இருக்கக்கூடிய புரோட்டானை எடுத்து அதனுடைய கரஸ்பாண்டிங் ஈனலைட் அயானை கொடுக்கும். சரிங்களா? இந்த ஈனலைட் அயான் உருவான பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இது டைஃபெனைல் செலினைடு கூட வினைபுரியுது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க வருது. இதைத் தொடர்ந்து இந்த எலக்ட்ரான்கள் செலினியம் ஆட்டத்தை தாக்குது. இதைத் தொடர்ந்து செலினியம் செலினியம் பாண்ட் உடைஞ்சு இந்த எலக்ட்ரான்கள் இன்னொரு செலினியம் ஆட்டம் கூட வெளியே போயிடுது. சரிங்களா? ஸோ இதனோட முடிவுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் உங்களுக்கு கிடைக்கும். இங்க நீங்க குறிப்பா நோட் பண்ண வேண்டியது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் உங்களுக்கு பாட்டம் ஃபேஸ்ல இருக்கு. அப்படி என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுக்கு டாப் ஃபேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய யூனிட் எல்லாமே டாப் ஃபேஸ்ல இருக்கு. ஸோ அப்ப டாப் ஃபேஸ் ஸ்டெரிக்கலி க்ரௌடடா இருக்கு. அதே வேளையில பாட்டம் ஃபேஸ் ஒன்லி 2 ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும்தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த டைஃபினைல் செலினைடு எப்படி அப்ரோச் பண்ணும் அல்லது எப்படி வினைபுரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாட்டம் ஃபேஸ்ல தான் அது வினைபுரியும். ஸோ அப்ப பாட்டம் ஃபேஸ்ல வினைபுரிஞ்சிச்சு அப்படின்னா, உங்களுக்கு இங்க பாட்டம் ஃபேஸ்ல இந்த பினைல் செலினியம் ஸ்பீசிஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த படி என்னன்னு பாருங்க. அடுத்த படி அகைன் எல்டிஏ கூட வினைபுரிகிறது. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆக்டிவ் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்ப இந்த அசிட்டிக் ஹைட்ரஜனை எல்டிஏ பயன்படுத்துறப்போ அதை ரிமூவ் பண்ணும். அப்படி ரிமூவ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி லாஸ் ஆயிடும். சரிங்களா? இப்படி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க ஈனலைட் அயான் உருவாயிடும். இந்த ஈனலைட் அயான் இங்க உருவாயிடுச்சு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாப் ஃபேஸ் ஸ்டெரிக்கலி க்ரௌடடா இருக்கும். அதே வேளையில பாட்டம் ஃபேஸ்ல ஒன்லி 2 ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். இதை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து என்ன எதிர் கூட வினைன்னு பாருங்க. அடுத்து மெத்தில் அயோடைடு கூட வினைபுரியுது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா மெத்தில் அயோடைடும் எங்க வரும்? உங்களுக்கு பாட்டம் ஃபேஸ்ல தான் வரும். ஏன்னா பாட்டம் ஃபேஸ் தான் ஸ்டெரிக்கலி லெஸ் க்ரௌடடா இருக்கு. ஸோ அப்ப இந்த வினை உங்களுக்கு பாட்டம் ஃபேஸ்ல நடக்கும். எப்படி நடக்குன்னு பாருங்க. இந்த எலக்ட்ரான்கள் இங்க வருது. இந்த எலக்ட்ரான்கள் மெத்தில தாக்குது. அதே வேளையில I- வெளியே போயிடும். சரிங்களா? ஸோ அப்படி வெளியே போறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். ஸோ இப்ப மெத்தில் கீழ்ப்புறமா வர்றனால உங்களுக்கு இந்த செலினியம் ஃபினைல் இந்த குரூப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஃபேஸ்க்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் 2வது படியோட முடிவுல நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்குது. ஸோ 3வது படியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட வினைபுரிகிறது. ஸோ இங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இது வேலை பார்க்குது இங்க.
இப்ப அதற்கு முன்னதாக நம்ம இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, எத ஆக்ஸிடைஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். இங்க செலினியம் ஸ்பீசிஸ் தான் இருக்கு. இந்த செலினியத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்கு. அப்ப நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு போடுறப்ப அது வந்து வினைபுரியும். இப்ப இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் பாண்ட் வந்து நமக்கு வீக்கான பாண்டுன்னு தெரியும். அப்ப செலினியத்துல இருக்கக்கூடிய ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது? இங்க இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் ஆட்டத்தை தாக்குது. இதைத் தொடர்ந்து இந்த OO பிணைப்பு உடைஞ்சு OH மைனஸா ஒண்ணு வந்து வெளிய போயிருது. அதே வேளையில உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இப்ப செலினியம் வந்து இந்த எலக்ட்ரான இங்க டொனேட் பண்ணியிருக்கு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா செலினியத்துக்கு வந்து பாசிட்டிவ் கேரட், அதாவது பாசிட்டிவ் ஸ்பீசிஸா மாறிடுது. சரிங்களா? இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க வெளிய போன OH மைனஸ் இருக்குல்ல, அந்த OH மைனஸ் வருது. வந்து இங்க இருக்கக்கூடிய புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுது இந்த எலக்ட்ரான்கள் இங்க உள்ள வந்துருது. ஸோ இதனோட முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு போடும்போது உங்களுக்கு செலினாக்சைடு வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த செலினாக்சைடு ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா, குயிக்லி டீகம்போஸ் ஆகும். எப்படின்னு பாருங்க. அண்டர் திஸ் ரியாக்ஷன் கண்டிஷன்ல. ஸோ இந்த அப் டு இந்த ஸ்டெப்புக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு செலினாக்சைடு எலிமினேஷன் நடக்கும். செலினாக்சைடு எலிமினேஷன் ஆகி உங்களுக்கு ஒரு அல்கீன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ அதான் இந்த வினையோட ப்ராடக்ட்டும் கூட. செலினாக்சைடு எலிமினேஷன் நடக்கும். இந்த செலினாக்சைடு எலிமினேஷனுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு பீட்டா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து தேவை. அந்த பீட்டா ஹைட்ரஜன் ஆட்டமும் உங்களுக்கு இந்த செலினாக்சைடு என்ன ஃபேஸ்ல இருக்கோ, அதே ஃபேஸ்ல இருக்கணும். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த செலினியம் அட்டாச்டு கார்பன் வந்து ஆல்பா கார்பன். ஸோ இது வந்து பீட்டா கார்பன். இந்த பீட்டா கார்பன்ல 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. அதே வேளையில இதுவும் பீட்டா கார்பன் தான். இந்த பீட்டா கார்பன்ல 1 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம் ஃபேஸ்ல இல்ல. ஏன்னா இது வந்து பாட்டம் ஃபேஸ்ல இருக்கு. அதே வேளையில இந்த செலினாக்சைடு குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாப் ஃபேஸ்ல இருக்கு. அப்ப ரிமூவல் ஆஃப் இந்த ஹைட்ரஜன் வந்து இம்பாசிபிள். அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய மெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 புரோட்டான் இருக்கு. கண்டிப்பான முறையில 1 புரோட்டான் வந்து உங்களுக்கு டாப் ஃபேஸ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இத நம்ம திருப்பி ரீட்ரா பண்ணிக்குவோம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பீட்டா கார்பன்ல 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ கண்டிப்பான முறையில 1 ஹைட்ரஜன் ஆட்டம் உங்களுக்கு டாப் ஃபேஸ்ல இருக்கும். ஸோ இப்ப அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த பை எலக்ட்ரான் வந்து இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்த அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிடுது. அதே வேளையில இந்த எலக்ட்ரான்கள் இங்க வருது. இந்த எலக்ட்ரான்கள் செலினியம் ஆட்டத்தை நோக்கி நகருது. ஸோ இதனோட முடிவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சின் எலிமினேஷன் நடந்து, உங்களுக்கு இந்த அல்கீன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய விடைகள்ல ஆப்ஷன் சி தான் மிக சரியான விடையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.